அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இருக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லையே. நாமே அந்த பிறப்பு இருக்கணும். அந்த பிறப்பு இருந்தா தானே இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஆமா, அது இருக்கும்போது நான் தான் சாமி பிறப்பு இருப்பாரு. பிறப்பு இறப்பை அறுக்கணுன்றதுதான் எல்லா மகான்களின் வேண்டுகோள். அது நீ இருக்கணும். இதுவே ரொம்ப இன்பம்னா, இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பன்றியா பிறந்து பன்றி நல்லா சேத்துல குளிக்கும், சேத்துலயே இருக்கும். அது அது என்ன தின்னும், அதெல்லாம் தின்னுட்டு அதுலயே இருக்கும். ரொம்ப சுகமான வாழ்க்கையா இருக்கும். அது அதை விரும்பும். இதுக்கு காரணம் என்னன்னா, பிறப்பு இருப்ப அதுக்கு சுகமா நினைக்குது, அது விரும்புது. ஆனா இந்த வாழ்க்கை நல்ல இது கிடையாது. நல்ல வாழ்க்கை வாழணும்னா ஒரு மகானா இருக்கணும், ஒரு ஞானியா இருக்கணும், 4 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும், 4 பேருக்கு உபயோகமா இருக்கணும், அப்படி வாழணும். அப்படின்னா தான் அதுதான் வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. நம்மளை வரைக்கும் கால்நடைகள் மாதிரி, ஆடு மாடுகள் மாதிரி பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், செத்து போயிட்டோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் பிறவிதோறும் பிறந்து செத்து போறதுல அது அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்படி யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்போ நீங்க நான் வாழறதுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னா இங்க வர இன்ப துன்பங்களை நீங்க அனுபவிக்க தயாரா இருக்கணும். ஆனா இன்பம் வரும்போது நல்லா குதிக்கிறது, ரொம்ப சந்தோஷம்னு. துன்பம் வரும்போது ஓன்னு அழுவுறது, உன்னால மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திடுறது. இப்படி இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம நீங்க கஷ்டப்படுறதுல பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ரொம்ப உங்களை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்க, இவங்கெல்லாம் கூட உங்களோட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதாயிடும்ல. அதனால இந்த துன்பப்படக்கூடிய இந்த வாழ்க்கை வேணாம், தவிர்த்துட்டு இறைநிலையா அடைஞ்சிடனா இறைகிட்ட போயிடணும் அப்படின்றதுதான் எல்லா மகான்களும் விரும்புறாங்க. பிறப்பை தவிர்த்துடணும்னு. இப்போ ஒரு புழு அப்படியே வேகமா வளைஞ்சி நெளிஞ்சி சுருங்கி கிருங்கி போய்கிட்டே இருக்கு ரோடை கிராஸ் பண்ணி. ஒரு மகான் அப்படியே கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த புழுவை. இப்போ சாதாரணமா போயிட்டு இருக்கிற அந்த புழு திடீர்னு ஒரு வேகம் எடுத்து போகுது. அப்போ ஏன் இவ்வளோ வேகமா போகுது இந்த புழு திடீர்னு அப்படின்னு கேட்குறாரு. என்ன இவ்வளோ நேரம் நீ சரியா போயிட்டு இருந்தே, இப்போ என்ன அவ்வளோ வேகமா போற அப்படின்னு புழு கிட்ட கேட்குறாரு. அப்போ இந்த புழு சொல்லுது, தூரத்துல ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு இருக்குது, அது குழம்பு சத்தம் எனக்கு கேட்குது. அது கிட்ட வந்ததுன்னா அதுக்குள்ள அது காலில் மாட்டியோ வண்டியில மாட்டியோ நான் செத்து போயிட மாட்டேன்னா, அதனால நான் வேகமா கிராஸ் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு இந்த புழு சொல்லுது. அப்போ அந்த ஞானி சொல்றாரு, ஒரு அற்பத்தனமா ஒரு புழு சும்மா நசுக்குனா செத்து போயிடும், ஒரு கொஞ்சம் வெயில் அடிச்சதுனாலே போயிடும், பொசுங்கிடும். கேவலமான ஒரு பிறவி அந்த புழுவோட பிறவி. அதுவே தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவ்வளோ வேகமா வளைஞ்சு நெளிஞ்சு போய் காப்பாத்திக்கணும்னு ஆசைப்படுது. அப்போ காரணம் என்னன்னா, எல்லாரும் அந்த புழு மாதிரி இங்க வாழறதே ரொம்ப இன்பம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் எதுக்கு பிறவி வேணான்னு சொன்னோம்னா, எல்லாம் புழு மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது, அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல விருப்பப்பட்டு சுபிட்சமா வாழறவன்னா வாழ்க்கையை கேட்கலாமே தவிர, நம்மள மாதிரி ஆளுங்க யாராவது விரும்ப மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு அது நல்லா இருக்குதுன்னா நீங்க தாராளமா எதையும் பார்க்க வேண்டியதில்லை. நீங்க பாட்டு விதிப்படி போயிட்டே இருக்கலாம். யாருக்கும் எதையும் செய்யணும், ஒரு புண்ணியத்தை தேடிக்கணும், இல்லை ஆன்மீகத்துக்கு போகணும், இல்லை இறைவனை கும்பிடணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. பிறவிதோறும் பிறந்து சாவறவங்களுக்கு இது அவசியம் கிடையாது. ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வெந்ததை தின்னும், விதி வந்தா செத்து போறோம், அவ்வளவுதான். இதுல இடையில இறைவன்லாம் அவசியம் இல்லை. கடவுள் படைத்த ஆன்மாக்களின் தெளிவு பற்றி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கடவுள் படைக்கும் போது இவ்வளவு பெரிய உலகத்தை படைக்கல, இவ்வளவு மனிதர்கள் இல்லை. ஆமா. அப்போ ஒரு உடல் இருந்தாதான் இன்னொரு ஆன்மா வெளியே வருது. அப்படி கிடையாது. நான் இருந்தாதான் எனக்கு இன்னொரு உடல் நான் எடுக்கணும்ல. அப்ப நான் ஒரு உடல். ஆமா. அப்போ 10 உயிரை பச்சுன்னா அந்த 10 உயிரை தானே மெயின்டைன் ஆகணும். கிடையாது. அது எப்படி இவ்வளவு பெரிய உலகமா? கிடையாது. கடவுள்ன்றது ஒரு பொருள், அவர் ஏகன். அநேகன் என்றது பல பொருள், பலவா இருக்கிறார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆன்மா இப்போ ஒரு கணக்கு, 84,000 கோடி ஜீவராசிகள் அப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல.
84,000 கோடி ஜீவராசிகள். அப்போ 84,000 கோடி ஜீவராசிகள்னா அது ஒரு கணக்குக்கு உட்பட்டு இருக்குது. இதுக்கு மேல வளரவும் கூடாது, இதுக்கு குறையவும் கூடாதுன்றது சட்டம் கிடையாது. இயற்கைக்கு ஏத்த மாதிரி இப்போ திடீர்னு ஒரு பேரழிவு ஒரு ஏற்பட்டதுன்னா பல கோடி பல லட்சம் உயிர்கள் அதுல போயிடும். ஆனாலும் உயிர்கள் போயிடுச்சுன்னா அது லாஸாவோ இல்லை மீண்டும் வந்து வர்றதாவோ கணக்கு கிடையாது. இறைவனோட செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கும். அதிகமாகவும் ஆகலாம், குறையவும் செய்யலாம். இறைவனோட ஆற்றலுக்கும் இயற்கை அந்த இயக்கத்துக்கும் ஏற்ற மாதிரி ஆன்மாக்கள் அதிகமாகலாம், குறையலாம். ஆமா, அதனால அதுக்கு வந்து அது முதல்ல எவ்வளோ ஆன்மாக்கள் இருக்கா, அது எண்ணிலி கோடி, இன்ஃபினிட்டி தான் அது. எவ்வளோ ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்வாங்க. அதுக்கு வந்து முடிவில்லை, எவ்வளோலாம் எண்ணி சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கு. அது எப்போ வேணாலும் வந்து பிறவிக்கு வரலாம். பிறவிக்கு வராமல் இருக்கிற ஆன்மாக்களும் இருக்கு, பிறவிக்கு வர்ற ஆன்மாக்களும் இருக்கு. இப்போ ஒரு ஜீவ சமாதிகள்லாம் அடைகிறாங்க இல்லையா, அதில் பிறவிக்கு வராத ஆன்மாக்களும் உண்டு. அது இறைவனோட ஐக்கியமாயிடும். இறைவன் திருவடியில் இளைப்பாறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இறைவன் கிட்ட ஐக்கியமாகறதுலாம் இருக்கு. அதனால இதை வந்து கணக்கெடுத்து இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆன்மாக்கள் இன்ஃபினிட்டி, அதாவது முடிவிலி, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். உண்மையில் தான் கற்ற கல்வி ஏழு பிறவிக்கும் நம்ம. ஆமா, வள்ளுவர் சொன்ன அந்த ஏழு பிறவி, ஆனா நம்ம வந்து இன்ஃபினிட்டி. ஆமா, அது என்ன அவர் சொன்ன ஏழு பிறவி மட்டும்தான். ஆமா, அவர் சொல்றது என்னன்னா, ஒருமைக்கு தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்தேன்னா, கல்வியை பொறுத்த வரைக்கும் 7 தலைமுறைக்கும் உனக்கு தொடரும்னு சொல்லிட்டார். ஏன்னா நீ படிக்கணும், படிச்சதை உள்வாங்கணும், உள்வாங்கினபடி நீ நடந்துட்டீங்கன்னா 7 பிறவிக்கும் அது தொடரும். ஏன்னா கல்வி அழியாது, காலத்தால கல்வி அழியாது. ஆனா இதே வந்து மகாபாரதத்துல ஒரு இது சொல்லுவான், இறக்கும் பொழுது இந்த உடலை விடும் பொழுது நீ என்ன நினைக்கிறியோ அதுவா ஆகிடுற. இது மகாபாரதத்துல கிருஷ்ணரோட கீதையில வரும். அப்போ நினைவுகள் எதுவோ அது கடைசி நேரத்துல செயலா மாறுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நீ கடைசியா அந்த நீ நல்லா படிச்சவன் எதுல இருப்பான், படிப்புல தான் இருப்பான். அவனோட எண்ணங்களும் செயல்களும், படிச்சவனோட எண்ணங்கள் செயல்கள் படிப்பு விஷயத்தை நோக்கியே இருக்கும். இப்போ தவறா வந்து ஒரு கொலை பண்றவன், கொலைக்காரன், இந்த மாதிரி இருக்கலாம், அவனுக்கு அதை பத்தியே சிந்தனை இருக்கும். ஒரு ஆன்மீகவாதின்னா ஆன்மீகத்தை பத்தியே சிந்தனை இருக்கும். எந்த கோயில் கட்டலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த கோயில் கும்பாபிஷேகம், எந்த ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குது, இதை பத்தியே சிந்தனை அவனுக்கு இருக்கும். அவனோட தொடர்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமியாருங்க கூடவே இருக்கும். இன்னைக்கு எங்கப்பா கும்பாபிஷேகம், இன்னைக்கு எங்கப்பா போகலாம், எங்க வரலாம், அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு எதை நீ நினைச்சு அந்த பயணத்தை தொடர்றியோ, உன் மனசு எதை நோக்கி பயணம் தொடருதோ அதை பத்தின முழு சிந்தனைகளும் பயணங்களும் அப்படிதான் அமையும் எல்லாருக்குமே. இது வந்து யாருக்கும் விதி விலக்கு கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது நீ எதை நினைச்சு பயணம் பண்றியோ கடைசி நேரத்துல அப்படி. அதனால அவர் என்ன பண்ணா, படிச்சவங்க படிச்சதை பத்தி தான் நினைப்பாங்க, படிப்பை பத்தி தான் நினைப்பாங்க. அதனால 7 பிறப்பும் அவங்களுக்கு தொடரும்னாங்க. ஏன் இந்த 7 பிறப்புன்றாங்கன்னா, 7 பிறவியில மேக்சிமம் அவங்களுக்கு முக்தி கிடைச்சிடும் கூடுமான வரைக்கும். ஏன்னா படிச்சவங்க கூடுமான வரைக்கும் இந்த 7 பிறவிலேயே முக்திக்கான ஏற்பாட்டை அவங்க பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுதான் படிச்சிருக்கிறாங்க. அவங்க படிப்பு வர்றதுக்கே வந்து அதுக்கே ஒரு பிராப்தம் இருக்கணும். தவமும் தவமால் அமையும்னாங்க.